ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினம். பௌர்ணமியில் கிரிவலம் செல்பவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளை கையில் கொண்டு போயிட்டு திரும்ப வீட்டிற்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்கும் பொழுது நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு அமையும். கிரிவலம் செல்ல முடியாதவர்களும் பார்த்தீங்கன்னா இவ்வாறான ஒரு வழிபாடு முறையை மேற்கொள்வது சிறந்தது. பௌர்ணமி என்றதும் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே நினைவில் வருவது கிரிவலம் தான். எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயில் மலைப்பாங்கான இடத்தில் இருக்கும் பட்சத்தில் அந்த மலையை சுற்றி வருவது தான் கிரிவலம் என்று கூறுவோம். அதுவும் குறிப்பாக பௌர்ணமி தினங்களில் தான் இந்த கிரிவலத்தை நம்ம மேற்கொள்வோம். பௌர்ணமி தினத்தன்று இந்த பிரபஞ்சத்தின் சக்தி என்பது பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் என்பதனால் அன்றைய தினம் கிரிவலம் வருவது என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது. இதில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக திகழ்வது திருவண்ணாமலை. எந்த கோவிலுக்கு கிரிவலம் செல்வதாக இருந்தாலும் உங்களுடைய செல்வ வளம் பெறுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு சூட்சும பரிகாரத்தை நம்ம இதில் தெரிந்து கொள்ள போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத முழுவதுமாக பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். பௌர்ணமி என்றாலே பார்த்தீங்கன்னா அம்மன் ஆலயங்கள்லேயும் சிவபெருமான் ஆலயங்கள்லேயும் பௌர்ணமி என்றாலே பார்த்தீங்கன்னா அம்மன் ஆலயங்களிலும் சிவபெருமான் ஆலயங்களிலும் மிகவும் விசேஷமாக பூஜை வழிபாட்டு முறைகள் நடைபெறும். இதோடு மட்டுமல்லாமல் மலைப்பாங்கான கோவில்கள்லேயும் கிரிவலம் வரும் பழக்கமும் இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையோடு சேர்த்து வரக்கூடிய பௌர்ணமி என்பது மிகவும் விசேஷகரமாக திகழக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த பௌர்ணமி தேதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலையிலேயே ஏழை காலுக்கெல்லாம் ஸ்டார்டிங் ஆயிடுது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் சனிக்கிழமை நாளை காலையில் 7:30 வரை இருக்கின்றது. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் சாயந்தர வேலையிலே பார்த்திங்கன்னா கிரிவலம் செல்பவர்கள் சென்று வருவது மிகவும் சிறப்பு. மகாலட்சுமிக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்கன்னா இங்கே வீட்லேயும் சரி இல்லை வெளியே கிரிவலம் போனாலும் எந்த ஒரு வழிமுறையை பின்பற்றி செய்யும் பொழுது உங்களுக்கு வீட்டில் எப்பொழுதுமே அந்த செல்வ வளம் பெறுவதற்கு இந்த சூட்சமும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பொதுவாக பலரும் பௌர்ணமி தினத்தன்று அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு செல்வார்கள் அல்லது இரவு நேரத்தில் கிரிவலம் செல்வார்கள். இதில் குறிப்பாக திருவண்ணாமலை என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது என்பது ஏற்கனவே நம்ம கூறியது தான். இவ்வாறு நீங்கள் கிரிவலம் செல்வதற்கு முன்பாக வீட்டில் இருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பேப்பரையோ அல்லது கவரையோ அதில் எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் இருக்கும் பார்த்தீங்களா, மஞ்சள் தூளை எடுத்து அதில் போட்டு கொள்ள வேண்டும். சிறிதளவு இருந்தால் கூட போதும். அதை நம்ம அந்த பேப்பரில் மடித்து நம்ம கூட கொண்டு போகணும். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே மடித்து உங்களுடைய சட்டை பாக்கெட்டில் வைத்து கொள்ளுங்கள். பெண்களாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது மணி பர்ஸ் அப்படி வைத்திருக்கீங்கன்னா அதில் போட்டு நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. இப்பொழுது நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பி கிரிவலம் செல்லலாம். கிரிவலம் முழுவதும் சென்று முடித்த பிறகு வீட்டிற்கு வந்து அந்த மஞ்சளை பார்த்தீங்கன்னா எடுத்த இடத்துல அப்படியே மறுபடியும் உங்கள் வீட்டில் இருக்கும் மஞ்சளுடன் கலந்து வைத்து கொள்ளுங்கள். இப்படி செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா வீட்டில் செல்வ வளம் நமக்கு பெருகும் என்பது ஒரு நம்பிக்கையான ஐதீகம். அந்த மஞ்சளை பார்த்தீங்கன்னா நம்ம நெற்றியில் கூட பூச்சிக்கொள்ளலாம். இது நமக்கு ஒரு நல்ல ஆற்றலை கொடுக்கும். கிரிவலம் செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பு முழுவதுமே அந்த சந்திர பகவானுடைய ஆற்றலும் கிரிவலத்தில் சிவபெருமானை நம்ம நினைத்து கொண்டு போகும் பொழுது அந்த நேர்மறை ஆற்றலுமே நமக்கு உட்கிரகிக்கும். அப்போ அந்த மஞ்சள்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றலானது ஏற்படும். அதனால் அந்த மஞ்சளை கொண்டு போய் நம்ம அப்படியே ஒரு இடத்துல ஐக்கியமாகி வைக்கும் பொழுது வீடு முழுவதுமே அந்த நேர்மறை ஆற்றலானது பெருக செய்யும். கிரிவலம் செல்பவர்கள் இந்த வழிமுறையை பின்பற்றலாம். கிரிவலம் செல்லாதவர்கள் அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ல இயலாதவர்கள் எப்படி செய்யலாம் என்பதை இதில் தெரிந்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை மாலை இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டின் மையப்பகுதியில் ஒரு ஸ்டூலை போட்டுக்கொள்ளுங்க. அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கம், நந்தி இருவரையுமே எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அந்த ஸ்டூலில் நம்ம எடுத்து வச்சுக்கணும். கிழக்கு முகமாக பார்த்து எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அப்படி சிவலிங்கம் இல்லாத பட்சத்தில், அதாவது விக்கிரகங்கள் இல்லாத, அதாவது சிவலிங்க வடிவில் நமக்கு சிலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சிவபெருமானின் படமாவது இருந்தால் அதை எடுத்து நம்ம வைத்து கொள்ளலாம். பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சத்தூளை எடுத்துக்கொண்டு சிவபெருமானை 11 முறை நம்ம வலம் வர வேண்டும். இப்படி வலம் வந்த பிறகு அந்த மஞ்சளை மறுபடியும் திரும்பி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சளுடன் சேர்த்து வைத்து கொள்ளுங்கள். இப்படி செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிவலம் செல்ல முடியாதவர்களாக இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த எளிய முறையில் நம்ம வீட்டில் செய்வது மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் நடு மையத்தில் ஒரு ஸ்டூல் போட்டு பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருந்தாலும் சரி, சிவபெருமானுடைய படம் இருந்தாலும் சரி,
அதை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு விளக்கேற்றி சிவபெருமான மனதார நினைத்து கொண்டு நம்மளுடைய உள்ளங்கையில் அந்த மஞ்சளை வைத்து 11 முறை சுற்றி நம்ம வலம் வர வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சளுக்கு அந்த ஆற்றலும் பெருகும். நம்ம வீட்லேயும் பார்த்திங்கன்னா செல்வ வளம் பெறுவதற்கு இது ஒரு ஐதீகமாக இருக்கின்றது. முடிந்தளவு பார்த்திங்கன்னா பௌர்ணமி தினத்தன்று நமக்கு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு சாயந்தர வேலையில் பார்த்திங்கன்னா நம்ம மனதார இறைவனை நினைத்து கொண்டு கிரிவலம் வரணும். அன்றைய தினம் பார்த்திங்கன்னா இறைவனுக்காக மாதத்தில் நம்ம ஒரு நாள் செலவிடுறோம் இவ்வாறான பூஜை முறைகளை செய்வதற்கு. அது நமக்கு மிகுந்த பலனை அளிக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதனால் இன்றைக்கு ஒரு நாள் நம்ம முழு இறை வழிபாட்டோட இன்றைய தினம் காலையிலே நம்ம எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சிருப்போம். வெள்ளிக்கிழமை அதுவும் இன்றைக்கு தினம் பூஜைகள்லாம் செய்வாங்க. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம செய்து முடித்து விட்டு அனுதினம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா இறைவனை மனதார நம்ம நினைத்து கொள்ளணும். அதற்கப்புறம் சாயந்தர வேளையில் பார்த்திங்கன்னா நம்ம கிரிவலம் செல்வதற்கு திருவண்ணாமலைக்கு சென்று அங்கே உள்ளவர்களை வழிபட்ட பின்னர் பார்த்திங்கன்னா அதற்கப்புறம் நம்ம கிரிவலம் செல்ல ஆரம்பிக்கணும். கோபுர தரிசனம் செய்துவிட்டே நம்ம கிரிவலம் செல்லணும். அப்படி செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அதற்கு இடையில் உள்ள லிங்கங்கள் அனைத்தையுமே நம்ம வழிபட்டு விட்டு மனதார எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா சிவபெருமானை நினைத்து கொண்டே அந்த கஷ்டத்தை நம்ம போக்குவதற்கான வழிகளை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் முழு நம்பிக்கையோடு எதையுமே செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அதில் ஒரு நமக்கு தீர்வு கிடைக்கத்தான் செய்யும். அதிகமாக கஷ்டம் சூழுது அப்படின்னா அதிலிருந்து நமக்கு வெளியே வருவதற்கான ஒரு வழி பிறக்கப் போகுது அப்படிங்கிறது தான். அதிகமாக கஷ்டம் வருது அப்படின்ட்டு நம்ம அந்த நேரத்தில் பயந்துடக்கூடாது. அதற்கான தீர்வுகளை நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது தான் அதிலிருந்து நம்ம வெளிவர முடியும். அதற்காகத்தான் இவ்வாறான வழிபாட்டு முறைகள் நமக்கு ஒரு மன அமைதியும் ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கும் தெளிவுக்கும் நமக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ கஷ்டமாக இருக்குதுன்னு வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம்னா அதிலிருந்து நம்மளால் மீண்டு வர முடியாது. இவ்வாறான சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கும் பொழுது தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், மனமும் நமக்கு தெளிவாக இருக்கும். ஒரே அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதே சிந்தனையில் தான் இருக்கும். அடுத்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கான எண்ணமும் நமக்கு வராது. அப்போ வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா அதே இடத்துல நமக்கு உட்கார்ந்து தான் இருக்கும். நம்ம இறைவனை தேடி போகும்பொழுது இறைவன் நம்மளை தேடி வருவார். அப்போ நமக்கான பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா நம்மிடமிருந்து ஓடி விடுகிறது. இறைவன் அதை பார்த்து கொள்வார். அதனால் நம்பிக்கை உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா கிரிவலம் சென்று சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வாருங்கள், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் ஐதீகம். கிரிவலம் செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் உள்ள சிவபெருமானுடைய படத்தை நம்ம வைத்து இவ்வாறு வழிபாடு செய்யலாம். மஞ்சளை உள்ளங்கையில் வைத்து 11 முறை நம்ம அந்த வீட்டில் உள்ள மையப்பகுதியில் ஸ்டூலில் உள்ள சிவபெருமானை நம்ம வலம் வருவதன் மூலம் நமக்கு நம்பிக்கை கிடைக்கும். முதல்ல இந்த காரியத்தில் ஈடுபடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதை செயல்படுத்தும் பொழுதே நமக்கு முழு நம்பிக்கை பிறக்கணும். ஏதோ சொல்கிறாங்களே இதை செய்வோம் அப்படின்ட்டு நம்ம ஈடுபட்டோம்னா அதில் எந்த ஒரு பலனுமே கிடைக்காது. சொல்கிறாங்க செய்கிறோம்னாலே அந்த வார்த்தை நம்ம மைண்டுக்குள்ளே இருந்தாலே நமக்கு அதில் ஒரு முழு ஈடுபாடு இருக்காது. இதில் நமக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்குது, நம்பிக்கையோடு நம்ம செய்வோம் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் அதை தயார்படுத்தி கொள்ளும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வழிகள் பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் கிரிவலம் சென்றாலும் சரி, நீங்கள் வீட்டில் இந்த பூஜை முறை செய்தாலும் சரி, முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். இல்லை இது இரண்டுமே எங்களால் செய்ய முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பூஜை செய்ய முடியலை, எங்களுக்கு அவ்வளோ வசதி எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அருகில் உள்ள சிவாலயங்களுக்காவது சென்று அங்கே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இறைவனை கண்குளிர தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். அங்கே நம்ம மன்றாடி இறைவனிடம் மனதிற்குள்ளே மனமுருகி நம்ம பேசிக்கொண்டு நம்ம அவரோட அந்த ஒன்று கலக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனமும் தெளிவாகும், உள்ளமும் பார்த்திங்கன்னா குளிர்ந்து போகும். அதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட தோது இருக்குதோ அந்த வசதியை பொறுத்து உங்களுடைய வழிபாடு முறைகளை செய்யுங்க. இதையும் செய்து பாருங்கள். நம்பிக்கையுள்ளவர்கள் கட்டாயம் செய்து பாருங்கள். நன்மைகள் பலவாறு நடக்கும். நல்ல ஒரு வாழ்க்கை முறை நமக்கு அமையத்தான் செய்யும். அற்புதமான வாழ்க்கை அமைவதற்கு பார்த்திங்கன்னா நேரங்காலங்கள் ஆனாலுமே அந்த தாமதங்கள் நமக்கு தரமான வாழ்க்கை முறையை தரத்தான் செய்யும். அதற்காக தாமதமாகுது, என்னால் அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்னு இருந்தோம்னா நம்ம அவசரப்பட்டு எடுக்கின்ற முடிவுகள் நமக்கு அந்த நேரத்தில் சுகத்தை கொடுத்தாலுமே அடுத்த நொடியே நம்மளை விட்டு பிரிந்து விடுகிறது.
அதனால் தாமதமான வாழ்க்கையாக இருந்தாலுமே அதே கடைசியில் நமக்கு தரமாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். இறைவனை முழுவதுமாக நம்பிக்கொண்டு வாழ்க்கையை நம்ம பொறுமையாக காத்திருந்து அந்த சூழ்நிலை வரும் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அந்த சூழ்நிலை வரும்பொழுது பார்த்திங்கன்னா அதற்கு தகுந்தாற் போல் நம்ம மனதை மாற்றிக்கொண்டு அந்த இன்பத்தில் வாழ்ந்துடணும். ஏன்னா அது கிடைச்சாலும் பார்த்திங்கன்னா முழுமையான இன்பம் அப்படிங்கிறது இறைவனிடம் நம்ம முழுவதுமாக சரணடைவது மட்டும்தான். இது ஒரு சும்மா இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இறைவன் உணர்த்துவார். இப்போ இந்த இன்பம் வருதுன்னா இன்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், துன்பம் வருதுன்னா அந்த துன்பத்தில் எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு தெரிய வரும். அதனால் எல்லாத்தையுமே பழகி கொண்டு நம்ம போகணும். இன்பமே வாழ்க்கையாக நம்ம வாழவும் முடியாது, துன்பமுமே நமக்கு கடைசி வரையும் இருக்காது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.